ஜெய ஹே ஜெய ஹே 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 கத்துறோம். 3 பேரும் சேர்ந்து கத்துனா எப்படி இருக்கும்? அவங்க அப்படியே டென்ஷன் ஆகி கடைசி நாள் தானே அமுச்சு விட்டுருவாங்கன்னு பார்த்தா காலையிலேயே உட்காந்து தூங்குதுங்கடா. அதுதான் நீங்க கிளாஸ் எடுத்தா தூங்காம என்ன பண்ணுவாங்க? கிளாஸ்ல இல்ல, பிரேயர்ல சொல்றேன். அதுதான் இப்போ அதுதான் காமிச்சேன். அப்படின்னா இல்ல பேஸ் உங்களுக்கு இந்த அளவுக்கு கூட ஒரு மீம் பத்தி தெரியலன்னா இது எப்படி புரியும்? தலையில தானே அடிச்சாங்க. பாட்டுலாம் போடுவாங்க. ஆமா, அந்த காலேஜ் பசங்க தான் ரொம்ப மோசம் பண்ணுவாங்க. எந்த காலேஜ்? பச்சை பாஸ் காலேஜ். நல்லபடியா பாடினா பரவாயில்ல, அவனுக்கு ஒரு மாதிரி வல்கரா பாடுறானுங்க. ஜனகன மண்டல போயிட்டு இது பண்ணலாமா? ஒரு நாட்டு தேசிய கீதம். கரெக்ட் மம்மி. 5வது படிக்கிற பையனுக்கு என்ன தெரியும்? அதெல்லாம் தப்பு. இது நான் இருந்தே சொல்லி தராங்க. தேசிய கீதம், நாட்டுப்பற்று எல்லாமே இருக்குது. டீச்சரை வச்சு பாடிட்டு வந்துருக்கீங்க. அதுதான் இப்போ கூட ஜனகன மன பாடினா அட்டென்ஷன்ல ஏஞ்சி நிக்கிறோம். வீடியோ போடு. சரி, நம்ம கண்டென்ட் போலியே கண்டென்ட்டே பண்ணது போய் சூப்பரா செமையா இருக்குது. 3 கல் இல்ல 4 கல். யார் சாமி? இந்த பக்கம் 2, அந்த பக்கம் 2. எங்க இருந்து வந்திருக்கான்? தம்பி ஆளா நின்னு தட்டுறான். என்னோட 20 வருஷ சர்வீஸ்ல இப்படி ஒரு வேகத்தை நான் பார்த்ததே இல்லை. அவங்க ஆட ஆரம்பிச்சா இவ்வளவு பெரிய மூட்டை வச்சுக்கிட்டு வாருங்க இங்க வந்துருச்சு. அவங்க முட்டுறீங்க. என்ன சமாளிக்கவே முடியல. எங்க டேய், நான் பரவாயில்லடா, நீ ரொம்ப அசிங்கமா இருக்கிற. என்ன பண்ண போறா? நாளைக்கு இத வச்சு தான் பில்ட் அப். எதுக்குடா இம்புட்டி விளம்பரம்? புரியலையா? அது எதுக்கு வந்தா எல்லாரும் இது பண்ணா கண்ணு என்ன பண்ண போறா? கண்ணாடி போட்டுட்டீங்களா? கண்ணு தெரியுதுடா. என்னடா பண்றா பாரு. நாளைக்கு இத வச்சு தான் பில்ட் அப். எதுக்குடா இம்புட்டி விளம்பரம்? அங்க யாருமே இல்ல மம்மி. அதான் எதுக்கு? நாளைக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ மாதிரி போட்டு வேண்டியதுதான். ஸ்டேஜ் இருக்கு, சவுண்டை மட்டும் பேக்ரவுண்ட்ல போட்டு விட்டா எல்லாம் நம்பிடுவாங்கல்ல. அதுதான் எதுக்கு இந்த பில்டப்? பெரியப்பா இப்படி எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பையக மேல வாங்கி. அதேதான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, அதே கான்செப்ட் தான். அந்த பொண்ணு வந்து முத்த குடிச்சிட்டு போயிட்டா. அவன் தான் கொடுத்தானுக்கு நினைச்சுக்குது. அதுவா இந்த மாதிரி தப்பு தப்பா நினைச்சுக்கிட்டு தான் நிறையவே நடக்குது. எல்லாத்தையும் தப்பு தப்பாவே, எது உண்மை எது நடந்திருக்குன்றதை யோசிக்கிறது கிடையாது. அங்க முன்னாடி யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் செஞ்சாங்க போல. இது எதையோ குத்தி காட்டுற மாதிரியே இருக்கு. எதையோ குத்தி காமிக்கல. நிறைய பேர் வந்து இன்னும் அந்த மெச்சூரே இல்லை. என்னதான் சொல்றாங்களா? போடு. தலைவலி குளமா ஆடுதுங்க. என்னடி இது? ஒரு டான்ஸ். ஐயோ அத்தை, நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். காக்காவலி மாதிரி இருக்குது. அதுவும் அண்டன் காக்காவலி. பிரேக் டான்ஸா? அது என்ன டான்ஸ்? காக்காவலி. கோகோன் உள்ள வந்துருச்சு. மாட்டிக்கினாரு ஒருத்தரு. வெளியிலையும் கேட்ட போட்டு உள்ளேயும் கேட்ட போடுறாங்களே. என்ன ஸ்கெட்ச் போட்டாங்க, நீங்க பாத்தீங்களா இல்லையா? ஸ்கெட்ச்னா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ரூட் எடுக்கிறது முஞ்சி போனா நான் உயிர் போயிடுமா? நான் சாவுக்கு பயப்படல. நான் சாவுக்கு பயப்படல. என்ன கணம் என்ன கணம். மங்கினி பாண்டியரே, இன்று மதிய உணவுக்கு இதை தயார் செய்து விடுங்கள்.
சற்று நெய்யை தூக்கலாக ஊற்றி நன்கு அது ஹிந்தி பிக் பாஸ் இருக்குல்ல, அதுல ஒரு டைலாக் வந்து ஃபேமஸ் ஆச்சு. சோ பியூட்டிஃபுல், சோ எலகன்ட், அதுக்காக மிஸ்ஸை வந்து அப்படி லுக்கிங் சொல்லுவாங்க. லைக் a wow. அது மிஸ் தான் சொல்லியிருக்காங்க. இவ்வளவு சடனா திரும்புறா திரும்புறான். இந்த மாதிரி யாரா உங்க கிளாஸ்ல சாப்பிட்டுருக்காங்களா? இருக்கோம், இப்போ கூட இருக்கிறாங்கடா. கிளாஸ்லேயே வச்சுன்னு கிளாஸ் எடுக்கும்போது பாடம் எடுத்துன்னு காலையில கூட, காலையிலேவா? காலையிலேயே ஸ்நாக்ஸ் பெல் முடிஞ்சு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வந்தான். தேர்டு பசங்களா? ஆமா, இந்த உள்ள வச்சுனாங்க அது, இதுல அது பேக் உள்ள. நான் அங்கே பின்னாடி திரும்பின போர்டில் எழுதுறதுக்குள்ள இதை எடுத்து அவள் ஓட்டினான். சக்குன்னு நான் திரும்புவேன், அவன் வாய் ஃபுல்லாக இங்கே அடைச்சின்னு இருந்தான்ல, பார்த்துட்டீங்களா? முகில நீங்கள் வா அப்படின்னு. ஓ ஒன்றும் வா வாய் தரேன். ஆமாம், ஸ்நாக்ஸு சாப்பிடலாம் மிஸ், ஸ்நாக்ஸ் பீரியடில் வாய் உள்ள வச்சுனே சொல்கிறான். ஏய் போ, முதல்ல போய் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா வா போ. அவன் விட்டிங்களா? ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வந்துட்டீங்க? பின்ன அவன் வச்சுருந்தா அவன் என் பாடத்தையே கவனிக்க மாட்டான். அந்த ஸ்நாக்ஸ் எப்போ சாப்பிட்லான்னு ஸ்நாக்ஸ் மேலேயே இருப்பான். அது இவ்வளோண்டு தான் இருக்குது அந்த பாக்கெட்டில். அது சாப்பிடாம வச்சுன்னு வந்துட்டான் கிளாஸில் சாப்பிட்றதுக்கு. அதை வேற எடுத்து நைஸாக அப்படி எடுப்பான். அப்படி எடுத்து அப்படி விட்டுக்குவான், திருப்பி இப்படி கை விட்டுக்குவான். என்னடா இவன் 2-3 முறை திரும்பினேன், என்னடா இவன் என்னவோ கையை எப்படி விடுறான், பேக்கில் என்ன இது பண்ணுறான், சரி இதான் பண்ணுறான். ஆனால் அவன் எப்போ நோண்டினே இருப்பான், ஸ்கேலு பென்சிலு நோண்டினே இருப்பான். சரி அப்படி தான் நோண்டுறான் பொழுது அப்படின்னா பாரு. நான் அப்படி திரும்பினோடனே அந்த வாய் பேபி இங்கே புக்குன்னு ஆயிடுச்சு. இங்கே வா சாப்பிடலாம். நான் கூட அந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். ஹாஸ்டல் பையன், சரி ஏதோ கொடுத்துருக்குறாங்க, யாரோ கொடுத்துருக்குறாங்க, சரி பாவமே என்ன ஒன்றுன்னா அதை சாப்பிட்டதெல்லாம் கவனிப்பாங்க பாடத்தை. இல்லைன்னா அது அந்த இது மிஸ் எப்போ திரும்ப மிஸ் எப்போ திரும்புவாங்க மறுபடியும் எடுத்து வாயில போட்டுக்கலான்னு இருப்பான். எத்தனை போய் எங்கே வச்சாலும் அவனுக்கு மனசே வராது, திருப்பி அதுலேயே தான் இருப்பான். ஐயோ மிஸ் வாங்கி வச்சுட்டாங்களே அப்படின்னு. அதனால என்ன பண்ணோம், போ எழுந்து வெளில போ, போயிட்டு சாப்பிட்டுட்டு வா அப்படின்னு. அப்புறம் போனான், கடன்னு சாப்பிட்டான், தண்ணி குடிச்சான், வந்து மிஸ் வாட்டர் மிஸ் கோ சாப்பிட்டேன் மிஸ். உட்காந்துக்கிறேன் மிஸ். சரி, இதெல்லாம் பண்றதுனால நீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேவரபிள் டீச்சரா மாறிடுவீங்க? அப்படி கிடையாது. நான் வந்து என்னோட வயசு வேற, அந்த குழந்தையோட வயசு வேற. டீச்சர் சைக்காலஜி. இப்போ எனக்கு வந்து சரி இது அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா எனக்கு கேட்கும் என் மனசு. ஆனா அந்த குழந்தைக்கு கேட்காது, அதான் அந்த அளவுக்கு நினைக்கவும் தோணாது. இதெல்லாம் டீச்சர் சைக்காலஜின்னு ஒன்று அதாவது பாடம் முடிகிற வரைக்கும் இருக்கக்கூடாது, இல்லை மதியானம் லஞ்சுக்கு தான் இதை சாப்பிட்ணும் அப்படின்னு அவனுக்கு தோணாது. அதை எப்படியாவது முடிக்கணும். பெல் அடிச்சு கடகன்னு ஓடி வந்துட்டான், ஸ்நாக்ஸ் பெல்லு. விளையாடவும் செய்யணும், பாத்ரூமும் போகணும், ஸ்நாக்ஸும் சாப்பிட்ணும். அவன் என்ன பண்ணுவான், கடகடன்னு ஓடினான், நல்லா விளையாடினான். அவன் விளையாடினே இருக்கணும், அவனுக்கு ஓடினே இருப்பான். சாப்பிட்டான். பசங்க விளையாடினே தான் இருப்பாங்க. அதாவது எப்பவுமே விளையாடினே இருக்கக்கூடாது, படிக்கிற நேரம் படிக்கணும். விளையாடுற வயசுல விளையாடணும். விளையாடுற நேரம் தான் விளையாடணும், எல்லா நேரமும் விளையாடினே இருந்தால் படிப்பு யார் படிப்பா? அது வந்து அந்த டைம்ல தெரியாது. அப்புறம் எப்படியும் ஆனால் சின்ன பசங்களாம் இன்னும் விளையாடினாலும் கொண்டாலும் டப்புன்னு எதனா கொஞ்ச நேரம் உட்காந்தாங்கன்னா படிப்பாங்க. அந்த டைம்ல நீ படிச்சுதான் அவனோன்ட்டு யாருன்னா சொல்லிட்டாங்கனாலும். அவனை நான் எவ்வளோ அடிச்சு கூட பார்த்துட்டேன், அவன் படிக்கவே மாட்டான்றான். படிக்க மாட்டான். அவனுக்குள்ள ஏதோ இருக்குது, அவன் அப்பா அம்மாவோ இல்லை இதுவோ ஹாஸ்டல்ல இருக்கான். அதனால அவனை வந்து எப்படி பார்க்கணும் இனிமேல் தான். இப்போ தானே போய் 1 மாதம் ஆகுது, அவனை டீல் பண்ணணும் தனியாக.
நீ மாட்டடி. இன்னைக்கு 5th கிளாஸில் ஒரு பையன், ஆ. எங்கள் HM கிளாஸ் பையன் அவன். ம். அவனை பார்த்தாலே எனக்கு அது என்னன்னு அவ்வளோ சேட்டை அந்த பையன். அவனாலே மற்ற கிளாஸ் எல்லாம் கெட்டு போகும். மற்ற பசங்கள்லாம் எல்லாம் ஓடி வர, மிஸ்ஸு போவாதன்னு சொன்னால் கூட எழுந்து போயினே இருப்பான். ம். பாத்ரூம் போகிறது, ரெஸ்ட் ரூம் போகிறேன், ரெஸ்ட் ரூம் எந்த நேரமும் எனி டைம் ரெஸ்ட் ரூம். ஃபஸ்ட்டு HM கிளாஸு, அப்புறம் என் கிளாஸு, அதுக்கப்புறம் இன்னொரு மிஸ் கிளாஸு. ம். அந்த மிஸ்ஸும் வந்து அவனை விட மாட்டாங்க. ஆனால் இவன் தொல்லை பொறுக்க முடியாமல் HM மிஸ் விட்டுருவாங்க. நச்சரிப்பான். ம். மிஸ் ரெஸ்ட் ரூம் மிஸ், ம். மிஸ் ரெஸ்ட் ரூம் மிஸ், மிஸ் அர்ஜென்ட்டாக வந்துச்சு மிஸ். இல்லை பரவாயில்ல. சரி, அந்த 1லேருந்து 3 வரைக்கும் ஒரே இது கிளாஸாக வச்சு மெயின்டைன் பண்ணுறீங்களா இப்போல்லாம்? ஆமாம், டீச்சர்ஸ் இல்லை எல்லாம் அதாவது ஒரே தலைப்பில் தான் 3 கிளாஸுக்குமே பாடம். கண்டென்ட் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படும். 3 கிளாஸாக ஒரே தலைப்பு தான் படிக்கிறாங்க. ஆமாம், ஒரே தலைப்பு தான், ஒரே கதை தான். கதை வேறு வேறு வேறு. ம். 3 கிளாஸுமே இருந்தால் கதை வேறு. 3 கிளாஸ் கதையுமே சொல்லணும். அது எப்படி சொல்லுவீங்க? கதை பாட்டு தனியாக ஆமா. உட்கார வச்சிருவீங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படியெல்லாம் இல்லையே, 3 பேருக்கும் 3 கதை தானே. 3 பேருக்குமே சொல்லி தருவீங்க? 3 பேருக்குமே 3 கதையும் சொல்லணும். ஒரு 3 வருஷமா ஒரே கதையை திரும்ப திரும்ப படிச்சுனே இருப்பாங்க. வருஷம் மாற்றிக்கிட்டே இருக்குது. கீழே அந்த பையன் ம். மத்தியானம் நான் பண்ணிட்டேன், எல்லாரையும் உட்கார வச்சு டேபிள்ஸ் படிக்க வச்சேன். ஆ. எல்லாரையும் லைனாக ஃபஸ்ட்டு வந்து அவன் தான் உட்காந்துருந்தான். 2 டேபிள்ஸ் சொல்லுன்னா டப்பான்னு சொல்லிட்டு போயிட்டான். ம். அப்புறம் எல்லாரும் இது பண்ணால் 6 டேபிள் வரைக்கும் கொஞ்சம் சொன்னாங்க. 7th வரும்போது எல்லாம் கொஞ்சம் இப்படி தடுமாறினாங்க. சரின்னு என்ன பண்ணேன், போர்டில் டேபிள்ஸ் எழுதி போட்டுட்டு ம். எல்லா டேபிளையும் ஈச் டேபிள் ரைட் 3 டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். ஈச் டேபிள் 3 டைம்ஸா? ரைட் 3 டைம்ஸ். 2 டேபிள்னா 3 டைம்ஸ், 2 1s are 2, 2 2s are 4 அப்படின்ட்டு அதை சொல்லிகிட்டே எழுதுனா தான் அது மண்டையில் நிற்கும். டேபிள்ஸ் எல்லாம் எப்போவுமே நல்லா இது பண்ணணும், தெரிஞ்சிருக்கணும். ஆனால் ஃபஸ்ட்டு எழுதின்னு வந்ததே அவன் தான். அந்த அடங்காத பையன்தான், ஹாஸ்டல் பையன். அவனை நான் என் கிளாஸுக்குள்ளே வரவானான்னு சொல்லுவேன். ஏன்? மற்ற நாள் அவன் அப்படி தான் பண்ணுவான். போவாதுடா தான் போவான். காரணம் அவன் பாட்டுக்கு அங்கே நின்றுக்கிட்டு நம்ம இருக்கிறவங்க கூட பார்க்க மாட்டான். அந்த ஹாஸ்டல் பையன் ஒரு பையன் 3வது பையன் இருப்பான், அவனை கூடுவான். இல்லை நேராக வந்து தண்ணி குடிப்பான். அந்த ஸ்டூடெண்ட்டை மட்டும் கார்னர் பண்ணுறது தப்பு இல்லை? அப்படி இல்லைல்ல, அவன் தானே வந்து அட்டகாசம் பண்ணுறான். நாட்டுக்காசம் பண்ணாலும் எல்லாரையும் மெயின்டைன் பண்ணணும். ஐயோ எவ்வளவோ அடங்கி பார்த்துட்டே அவெல்லாம் வந்து அந்தந்த இதில் இருந்தால் தான், அந்தந்த இதில் இருந்தால் தான்டா, களத்தில் இருக்கிறவங்களுக்கு தான்டா அதெல்லாம் தெரியும். அப்போ இன்னைக்கு ஆனால் உண்மையில இவ்வளோ நாள் அந்த பையனை திட்டி தீர்த்தேன். ஆனால் இன்னைக்கு மத்தியானம் எழுதுறான்னு சொன்னான், 10 டேபிள் வரைக்கும் கரெக்டாக எழுதின்னு வந்துட்டான். 3 டைம்ஸ் பார்க்காமையா? பார்த்து தான் அப்போ எழுதவே மாட்டானே, அவன் உட்காரவே மாட்டானே பொருந்தி. ஸ்பீடாக எழுதுறான் போல இருக்கு. செமையாக எழுதுறான், அழகாக நீட்டாக எழுதுறான். ம். அந்த இது பார்த்தா அவ்வளோ நீட்டாக இருக்குது நோட்டு, ஹேண்ட் ரைட்டிங். சரிடா தமிழ் எழுதி காமிடா. அவன் பேர் புவி அரசன், உன் பேரை எழுது தமிழில். பூவி போட்டான். ம். இதான் மிஸ் என் பேர். புவி. ஏய் ம். உன் பேர் என்னடா? புவி அரசன். ஆனால் புவின்னு எழுதி, எனக்கு மீதி தெரியாது. ம். மீதி அதுக்கப்புறம் அரசன் தெரியாது எனக்கு எழுதுறதுக்கு. ஆ. இதுதான் எழுதுவேன் எங்கேயும். நோட்லலாம் அதான் எழுதி. ஆமாம், நோட்லலாம் அதான் எழுதி வைப்பான் புவி. ஏன் மீதி அதை கற்றுக்கிட்டா என்ன? அது இவ்வளோ நாள் அவனை வந்து நாங்கள் அப்படி இது பண்ணலை. அவன் வந்து அடிக்கடி வரமாட்டான், அடிக்கடி வேலைக்கு போயிடுவான். வேலைக்கு போவானா? அவன் வாரத்தில் 2 நாள் வருவான், 2 நாள் போயிடுவான். அப்படி இருந்தான். அப்புறமா அவங்க மிஸ்ஸு திட்டிக்கிட்டு இப்போ வர ஆரம்பித்தான். நம்ம கண்டென்ட்டே விட்டுட்டு கண்டென்ட் விட்டு வெளியே போயிட்டோம். நம்ம வந்து கண்டென்ட்லேயே இருக்கலாம். ஏற்கனவே நிறைய நேரம் ஆச்சு. என்ன மச்சான் சார் இப்படி சொல்லிட்டாரு? டீ குளிக்க போறேன். ஏய் தமிழே கிளாஸ்ல போனீங்கடா. கெட்ட வார்த்தை பேசி சார் வந்து டேய் கிளாஸ் கவனிங்கடான்றாரு. அது வந்து சாமி நம்ம பாச பேசு. கதவை லாக் பண்றா. பாய். ஐயோ கிடைச்சானே, நான் எப்படி சமாளிப்பேன்? கதவு லாக் பண்றான்னு அவன் லாக் பண்ணிட்டு வெளியே போயிட்டான். சண்டைக்காக நிக்கிறானுங்க 2 பேரு. கதவு லாக் பண்றான்னு அவன் வெளியே போயிட்டான். இவன் தனியா மாட்டினான். போட்டு நல்லா சாத்து 8 ரூபா
6 ரூபாய். சரி 7 ரூபா. சரி என்னடா இப்படி விற்கிறாங்க? சும்மா ஒரு வீடியோ அது. அதான். 90s சிங்கிள் இருக்கிறாங்கல்ல, 90s எல்லாம் இன்னும் 90sல பிறந்தவங்க நிறைய பேர் கல்யாணம் ஆகாம கல்யாணம் இருக்கிறாங்க. ஆகாம. ஏன் எதிர 2 பாப்பா கை வச்சா என்ன தப்பா, கை வச்சா என்ன தப்பா. இது குத்தமா? PT சார் குத்தமே கிடையாது. பயங்கரமா லவ் வருது. இந்த மாதிரி வராது. இந்த மாதிரி இருக்கிறா? என்ன மாதிரி நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சா? அந்த பையன் பக்கத்து கிளாஸ்ல ஒரு பொண்ணை பார்த்துனே போயிருக்கான். ஆமா. அது பக்கத்து கிளாஸ் பையன் வந்து கட்டதொரைக்கு கட்டஞ்சேரியில அந்த பக்கத்து கிளாஸ் பையன். எனக்கான ஆள் யாரு நான் முடிவு பண்ணிட்டேன். யாரு? நீதான். லூசா நீ? உன்னை பார்த்ததுல இருந்து உன்னை பெத்தடைக்குவா திருப்பதிக்கு மேலேயும் கீழே ஏறி இறங்கணும். நல்லா இருக்கு. இந்த பெத்தெடுக்கவா திருப்பதிக்கு மேலே கீழே. எல்லா பேரண்ட்ஸும் அப்படிதான் நினைக்கிறாங்க. இப்ப எனக்கு என்ன டவுட்னா, இந்த டிக்டாக் பண்றது தான் ரீல்ஸ்லயும் ரீல்ஸ் ஷார்ட்ஸ்லயும் அதான் பண்றாங்க. அப்புறம் எதுக்கு டிக்டாக் மட்டும் பேன் பண்ணி வச்சிருக்காங்க? சைனா ஆப்ன்றதால மட்டும் அதை பேன் பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் நமக்கு வேண்டாம். கவர்மெண்ட் சம்பந்தமானதை தவிர்த்தவும். கத்தி மட்டுமா நீ சோக்கா இருக்க ஜீவா ஏண்டா பக்கடா. இஸ் இட்? நீ யாரு? நான் எல்லாம் கரெக்டா கல்லால குறி வச்சு அடிப்பேன். நாக்கால முக்க தடுவேன், விசில் அடிப்பேன். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. நான் எல்லாம் கரெக்டா கல்லால குறி வச்சு அடிப்பேன். லோக்கல்னா நான் தர லோக்கல் மாவன நார் அடிச்சு கிழிச்சாங்க. அந்த ஆள் குடும்பத்தோட ஊருக்கு போய் 1 வாரம் ஆச்சு. நீங்க கூட்டு வீட்டுல சவுண்ட கொடுத்து வந்திருக்காங்கடா. அதுக்குள்ளே நாரி வச்சா. எல்லா பொண்ணுங்களை சுத்தி நீ ஏமாத்தினுங்கறான்டா அவன். இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. ஏண்டா நீ சுத்த மாட்டியாடா? டேய் அவன் சுத்தந்து உன் தங்கச்சி கூடடா. டேய் ஏன்னா உன் தங்கச்சி சொன்ன உடனே உனக்கு கோவம் வருது. அப்ப அந்த பொண்ணுங்கள உன் தங்கச்சி இல்லையா? மச்சான் வைஃபை பாஸ்வேர்ட் சொல்றா. இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். சார் நிம்டா Wi-Fi password. இவ்வளவு பெருசாகுது. அதாவது நான் தரமாட்டேன்றது அப்படி சொல்றான். ஏதோ சொல்லி குழப்புற. Wi-Fi password. ஆனா அது பாக்கிறதுக்கு எப்படி இருக்குது? Wi-Fi password சொல்லு. இதெல்லாம் போட முடியுமா? டைப் பண்ண முடியுமா? அது ஏதோ ஒருவன் படத்துல வருமே, 1000ல் ஒருவன். அந்த படத்துல அந்த டைலாக் வரும். அந்த படம் பார்த்ததுல அதானே? ஆமா. இப்பவும் பிராங்கா பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன தம்பி சோகமா இருக்கீங்க? இங்க பாருங்க, வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தா தெரியாப்பா. இந்த மாதிரி எதனா தூங்கின்னு இருக்கும்போது பசங்க இன்னொரு பையனை போட்டு அடிக்கிறது அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா? குட்டி பசங்க, ஒன்னா பசங்க தூங்கினா கூட சரிடா. ம். டேய் 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 ஏந்துடா அப்படின்னு எழுப்புறாங்கடா. பாவம் அது அப்படி எந்திரிக்கும். நிஜமா மத்தியானம் மேலே அந்த 2-2:30 மணிக்கு மேலே அதுங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி தூக்கம். ஏன்னா இவ்வளோ நாள் வீட்டில் தூங்கிட்டு இருந்ததுங்களா. அதுவும் கொரோனால சூப்பரா தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. கொரோனால இப்போ வந்து அந்த டைம்ல இன்னும் அதிகமா தூங்கிட்டு இப்போ அப்போ ஃபர்ஸ்ட் 1 வயசு 2 வயசு. ஆமா, அவன் இப்பதான் ஸ்கூலுக்கு சேர்ந்திருப்பான். தூங்கலாம் மிஸ் அப்படின்னு. அதுக்கு பெரிய பசங்க போயிட்டு அந்த மாதிரி எழுப்புவாங்களா? 1 2 3 சேர்ந்து இருக்குதுல்ல. இந்த 3வது பையன் போயிட்டு அடிப்பான். அது 3வது பையன் தானே பெரியது, சீனியர். ஸ்கூல்ல கிளாஸ்ல வந்து அடுத்த செக்ஷன் போயிட்டா 4th 5th கூட இருப்பான். அவன் ஜூனியர் ஆயிடுவான்ல. 4th தனியா 5th தனியா இருக்கு. சொல்டா படிக்கலடா. காலி நீயும் பயங்கரமான ஆளா இருப்ப போல. கை விடுறா, அவங்களுக்கு ஈக்குவலா இருக்கேடா. அடே சத்தியமா படிக்கலடா. படிக்க வேண்டியது தானடா. படிக்கணும், படிக்க வேண்டியது தானடா. அந்த ஓலே ஓலேனா பொய் சொல்றேன். அதான் அப்படிதான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சும்மா படிக்கலன்னு சொல்லுவாங்க. படிக்கவே நல்ல மார்க் வரும்போது பார்த்தா அவன் நல்ல மார்க் எடுத்திருப்பான். அவனே படிக்கல, நம்ம என்னத்துக்கு படிக்க, நம்ம என்ன கவலைப்படுறது, இவன் இருப்பான் பாரு, இவன் எல்லாம் கம்மியாக மார்க் எடுத்துரு.
இது உங்க காலத்துல நடந்திருக்குதா? நடந்துருது. உங்க ஃப்ரெண்ட் யாருன்னா? இருந்தது செல்ஃபிஷ் ஃப்ரெண்டுங்க, அவங்கெல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க. படிக்கவே இல்லடி அப்படின்வாங்க. அப்புறம் பார்த்தா நல்லா எழுதுவாங்க எக்ஸாம். அவளே படிக்கலையாண்டி, நம்ம கூட படிக்கலாம், அவங்க விடு பார்த்துக்கலாம் விடு எக்ஸாம் வந்தவங்க. அவங்க பார்த்தா உழுந்து எழுதுவான். என்னடி படிக்கவே இல்லைன்னு விழுந்து எழுதுறீங்க, எல்லாம் கதடி டப்ஸா விட்டுக்கிறேன்டி அப்படின்வாங்க. அப்புறம் பார்த்தா சத்தியமா இது உண்மை. சத்தியமா இந்த காலத்துல அந்த காலத்துல இல்ல, எல்லா காலத்துலயும் இப்படி ஒரு கேரக்டர் நிறைய பேர் இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா நைட்லலாம் உட்காந்து எங்களோட அட்டை அடிச்சுட்டு நைட்லாம் உட்காந்து படிச்சுக்குவா. நாங்கள் இங்கெல்லாம் அட்டை அடிச்சுட்டு வீட்டில் போய் தூங்கிட்டு மறுநாள் கால் பார்த்தா கம்மியாக ஃபோனு கான்ஃபரன்ஸ் கால்லாம் பேசுகிறோன்னா காலில் தான் இருப்பாங்க, காலில் தான் பேசுவாங்க. இப்போ காலில் தான் பேசுவாங்க. எக்ஸாம் டைம் ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக கேம் விளையாடுவாங்க, எல்லாமே நம்ம கூட தான் இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அடுத்த நாள் எக்ஸாமும் விழுந்து எழுதுவான். என்னடா மச்சான்னு கேட்டால் இல்லை சும்மா தான் மச்சான், கதை தான், எல்லாம் வண்டி ஸ்டோரி, பேஜ் ஃபில் பண்ணால் பாஸ் பண்ணிடுவாங்கன்னுவான். அப்படி பேஜை நானும் தான் 40 பேஜ் ஃபில் பண்ணுவேன், அவனும் தான் 40 பேஜ் ஃபில் பண்ணுவான். நான் ஃபெயில் ஆகி போயிருப்பேன், அவன் வந்து ஹையஸ்ட் மார்க்காக இருப்பான். அந்த மாதிரி பசங்களை நம்பவே நம்பாதீங்க. பசங்க இல்லை, முக்கியமாக நிறைய பொண்ணுங்க அந்த மாதிரி இருக்காங்க. சரி, அடுத்தது போடு. நீங்க மெக்கானிக்கலா? ஆமா. மெக்கானிக்கல்னாலே மாஸ் தான். நீ பேசும்போது உன் பேச்சுல தேன் வடியுது, அதை கேட்டனால தான் உடம்புல ரத்தம்ல வடியுது. அது நோ, அந்த மெக்கானிக்கல் மேல கேர்ள்ஸுக்கு ஒரு இது இருக்கு மம்மி. ஏரியா வந்து ஏன் லீவ் சார் பண்றீங்க? அரு மச பண்ணிக்கிட்டா நானு. அம்மா 6 மாசம். மே ஐ லவ் யூ மேம். என்னடா கேட்ட? ஐ லவ் யூ மேம். எடி செருப்பண்ணா. மேம் ஐ லவ் யூ மேம். பொழுப்புதான் மேம்க்கு ஐ லவ் யூ சொல்றேன். இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா, நீ எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ? எதுவுமே தெரியாது, ஆனா போட்ல போயிட்டு எல்லாம் தெரிஞ்சதை போடுறேன். அப்படியே ஒருத்தர் தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கிறது. அந்த மாதிரி யாராவது பண்ணிருக்காங்களா? போட்ல போய் எழுதுறா அப்படின்னா தப்பா எழுதுவான், நான் தைரியமா எழுதுவான். யாரும் இல்லை, போர்டில் வந்து சின்ன பசங்க பயப்படுவாங்க, அதெல்லாம் பெரிய பசங்க தான். சரி அவ்வளோதான். இது வரைக்கும் பார்த்ததுல நல்லா இருந்தது, நல்லா இருந்துச்சு. நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நிறைய விஷயத்தை பற்றி பேசுகிறோம், நல்லா ஜாலியாக தான் இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ஸில் அடுத்து என்ன மாதிரி வீடியோ போடலாம், இல்லை உங்களுக்கு எதனா சஜஸ்ட் பண்ணுங்க. டேய் சும்மாறா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எதனா சஜஷன் இருந்ததுன்னா அந்த கமெண்ட்ல சொல்லுங்க, இதை மாத்துங்க, இது பண்ணுங்க, அது பண்ணுங்கன்ட்டு. நல்லா இருக்கிறத கண்டிப்பா பண்றோம். அவ்வளவுதாங்க. பாய் பாய். பெல் ஐக்கானை தொட்டுருங்க.